என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனம் தரப்படுகிறது. என் அருமை சீடர் அபிஷேக் அவர்களே, இங்கே பத்மாசனத்தை கலைத்துவிட்டு பத்மாசனத்தை கலையுங்கள். காலை நேராக நீட்டுங்கள். அலாசனம் போடுங்க. அப் பாருங்கள், முழுமையாக ஹலாசனத்தை செய்கிறார். ஒரு இஎன்டி டாக்டர் செய்ய வேண்டிய அத்தனை வேலையும் இந்த ஒரே ஆசனம் செய்யணும். கண், மூக்கு, காது, வாய், இதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆசனம் முழுமையாக நீக்கிவிடும். ஈசனோஃபோலியோ, மூக்கடைப்பு, சளித்தொல்லை, அடிக்கடி தும்மல், இதெல்லாம் இந்த ஒரே ஆசனம் போட்ட உடனே மூக்கு திறந்துடும், மூக்கடைப்பே இருக்காது. அவ்வளவு அற்புதமான ஆசனம். இப்போவெல்லாம் காலையில் இப்போ சுற்றுப்புற சூழ்நிலைகள் சரியில்லாத காரணத்தினால் அநேக மாணவர்களுக்கு இந்த சளித்தொல்லை இருந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தினால் சரி செய்யப்பட்டு விடும். அதைத்தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்க படுத்துக்கோ. நீண்ட மூச்சு வாங்கிக்கொள். இங்கே தலையவை, அங்கே கால் நீட்டு. ஹலாசனம் போடு. ஆரம்ப கட்டத்தில் தரையை தொடாது. கால் பக்கத்தில் ஒரு ஸ்டூலை வைக்கணும். அந்த ஸ்டூலில் வச்சே ஒரு 2 வாரம் பழகினதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டூலை வைக்கணும். பெரிய ஸ்டூல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே தானாக கால் கீழே இறங்கிடும். மெதுவாக கொண்டு போகணும். வேகமாக எடுத்த எடுப்பிலேயே தரையை தொடுவதற்கு முயற்சிக்காதீர்கள். அடிக்கடி தொல்லை, இருமல், சளி, ஈசனோஃபோலியோ இவைகளெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தில் சரியாகிவிடும். காலையில் எழுந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஒரு 100 தும்மல் போடுவாங்க. அடிக்கடி வேகமாக வந்துக்கிட்டே இருக்கும் தும்மல், சளி நிறைய வரும். இந்த ஆசனத்தை முயற்சி செய்தாலே நின்றுடும். தும்மல் நின்றுடும், சளியும் குறைஞ்சிடும். மெதுவாக இருக்கு. நீண்ட மூச்சு வாங்கிக்கோ. பக்கவாட்டில் செய்கிறார், நீங்கள் பார்க்க வேண்டும். இதில் என்ன விசேஷம்னா, முட்டை வளைக்கக்கூடாது. முதுகாமுக்கு தரையை தொடட்டுருக்கால். முட்டை வளைக்காமல் செய்தால் மூக்கிலே சட 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 சடன்னு சத்தம் கேட்கும். மூக்கு திறக்கிறது. அந்த அளவுக்கு அற்புதமான ஆசனம். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். மூக்கடைப்பு, சளித்தொல்லை, ஈசனோஃபோலியோ இவைகளுக்கெல்லாம் காலமெல்லாம் மருந்து, மாத்திரை, சில பேர் மூக்கில் சொட்டு மருந்தெல்லாம் விடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் காலமெல்லாம் செய்துக்கிட்டு இருக்க முடியாது. அது சின்ன பிள்ளைகளுக்கு மூக்கடைப்பு இருந்ததுனாக்கி கொஞ்ச நாளில் அது ஆஸ்மாவாக மாறி டிபியாக கூட மாறிடும். சளித்தொல்லை வந்தால் உடனடியாக அது நீக்கப்பட வேண்டும். அதுக்கு முழுமையாக நீக்கக்கூடிய பவர் இந்த ஹலாசனத்துக்கு தான் உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹலாசனம் அந்த ஏர் பேசேஜில் மூக்கில் இருந்து நுரையீரல் வரைக்கும் உண்டான என்ன அடைப்பு இருந்தாலும் இந்த கன்னத்தில் அப்படியே இங்கே சளி தங்கிடும். கன்னமெல்லாம் வீங்கியே இருக்கும். கண்ணிலிருந்து தண்ணீர் வடியும், மூக்கிலிருந்து ஜலம் வடியும். இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். மெதுவாக இறக்கு. காலை நீட்டி நீண்ட மூச்சு வாங்கிக்கொள். என் அருமை பெரியவர்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். நமது முனிவர்கள் பிறந்ததிலிருந்து மனிதன் இறப்பதற்கு காரணமே கிடையாது. சாகக்கூடாது, நோய்வாய்ப்படக்கூடாது என்பதற்காகவே 84 லட்சம் ஆசனங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் முனிவர்களெல்லாம் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்துதான் நமக்கு பல்வேறுபட்ட இலக்கியங்களை தந்திருக்கிறார்கள். வைத்திய நூல்கள், இரேக சாஸ்திரம், பானசாஸ்திரம், இன்ன பிற திருமந்திரம், திருக்குறள், இது போன்ற பல்வேறுபட்ட வைத்திய நூல்களெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் குறிப்பிட்ட ஆண்டுகள் வாழ்ந்தால் அந்த நூல்களெல்லாம் தர முடியாது. வைத்திய நூல்கள்தான் எத்தனை 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 மருந்துகள், எத்தனை லேகியங்கள், எத்தனை பஸ்பங்கள், எத்தனை தைரியங்கள். இவனெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வாழ்வர்களால் நிச்சயமாக தர முடியாது. அவர்கள் சொன்னதை நாம் இப்போ வைத்து செய்து கொண்டிருக்கிறோமே தவிர அது எந்த மாற்றமும் செய்ய முடியவில்லை.
ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி மருந்தில்லா மருத்துவத்தை பழகி நமக்கு நாமே டாக்டராகி கொண்டு 100 ஆண்டு நோயின்றி வாழ உங்கள் அனைவரையும் கேட்டு விடைபெறுகிறேன். ஆசனம் ஆண்டியப்பன்.